எம்ஜிஆர் மார்க்கெட்டை பொறுத்தவரை 30 ஆண்டு காலமாக மாநகராட்சி மார்க்கெட்டாக செயல்பட்டு வருகிறது. இங்கு 3 ஆண்டுகளுக்கு முன்ன தினசரி 100 லோடு அவரேஜ் காய்கறிகள் வந்து முக்கியமாக கேரளாவுக்கு மாற்றி செல்லப்பட்டிருந்தது. 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மார்க்கெட் எதிர்ப்புறத்தில் மேம்பாலம் கட்டும் பணி ரொம்ப துரிதமாக நடந்து வருகிறது. இதனாலேயே இந்த பகுதிக்கு கனரக வாகனங்கள் வந்து செல்ல கட்டுப்பாடுகள் ஏற்படுத்தியுள்ளது. இந்த பகுதியில் வரக்கூடிய காய்கனிகளில் 60% அதாகப்பட்டது 1000 டன் வரும் பக்கத்தில் இப்ப 400 டன் காய்கறிகள் தான் மார்க்கெட்டுக்கு வந்து செல்கிறது. குறிப்பாக சென்னைக்கு அடுத்தபடியான அதாகப்பட்டது கோயம்பேடு மார்க்கெட் சென்னை 98 ஏக்கராவில் உள்ள மார்க்கெட், கோவை 3 ஏக்கராவில் உள்ள மார்க்கெட். அதன் காரணமாகவே இங்கு கேரளா குறிப்பாக காய் வந்து வாங்க செல்லக்கூடியவர்களின் வரத்து மிக குறைஞ்சு கர்நாடகா, ஒட்டஞ்சத்திரம், பொள்ளாச்சி போன்ற பகுதிகளுக்கு இந்த வியாபாரம் மாறி போவதற்கு காரணமாக உள்ளது. அதனால் குறிப்பா கோவை மாவட்டத்துக்கு சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என்னும் இந்த பகுதியில் உள்ள காய்கனிகளின் நிலவரம் மற்ற பகுதியை விட அதிகமா இருக்கு. இது காய்கனிகள் சுலபமா வந்து செல்ல முடியாத காரணத்தினால் விவசாயிகளுக்கும் பயன் இல்லாம போகுது, வாடிக்கையாளர்களுக்கும் பயன் இல்லாம போகுது. இந்த மார்க்கெட்டோட கெப்பாசிட்டிங்கிறது 2.5 ஏக்கரா. கோவை போன்ற நகரத்துக்கு ஒரு ஹோல்சேல் வெஜிடபிள் மார்க்கெட், நவீன மார்க்கெட் என்கிறது நகரின் மைய பகுதியில் செயல்படுவது என்கிறது நாள்பட அந்த வியாபாரம் நெளிந்து போறதுக்கு தான் காரணமாகும். அது பாலம் மேல முடிஞ்சாலும் டிராபிக், சிட்டி டிராபிக் தானே அது. இப்ப காய்கனிகளை பொறுத்த வரைக்கும் துரித வேகத்துல வரணும் போகணும். இதே இந்த வெஜிடபிள்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு நம்ம வாய்ப்பு கம்மியாகும். இது ஒரு நாள் இங்கே இறக்கி இன்னொரு நாள் இங்கே நேர்த்திட்டு போகும்போது பொருள் டேமேஜ் ஆகிறது மட்டும் இல்லாம அந்த பொருளுக்கு உண்டான விலையும் கிடைக்காம இருக்கிறதுக்கு விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. ஆகவே அரசு கோவை பொறுத்து ஒரு சிட்டி மார்க்கெட் உருவாக்கணுங்கிறது பல ஆண்டுகளான கோரிக்கை. எல்லா ஆண்டுலயும் அரசு இது மாதிரி ஏதாவது ஒரு அறிவிக்கை விடுவாங்க. ஆனா இது வரைக்கும் அது விவசாயிகளுக்கோ வியாபாரிகளுக்கோ பயனுள்ளதான ஒரு திட்டம் செயல்படுத்த இயலவில்லை. ஆகவே இதுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து நல்லதொரு சிட்டி மார்க்கெட் கோவைக்கு உருவாக்க வேண்டும். நாங்கள் ஒரு 90 வியாபாரிகள் அரசின் PPP மோட் என்ற அடிப்படையில் அரசாக முன்கை எடுத்து கலெக்டர் முன்னிலையில திருமலையாம்பாளையம், அதாவது கேரளாவுக்கு 8 கிலோமீட்டர் உள்ள சிட்டியோட அவுட்டர் பகுதியில சொந்தமா பூமி வாங்கி 70% வேலைகள் முடித்துள்ளோம். அந்த பகுதிக்குண்டான பேப்பர் ஒர்க்ஸ், அதாவது DTCP போன்ற அங்கீகாரங்கள் முறையா நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் அரசு வேலை போல 3 ஆண்டு காலமா அது போயிட்டே இருக்கு. மிக போர்க்கால அடிப்படையில மிக முக்கியத்துவம் கொடுத்து உடனடி அதுக்கு அங்கீகாரம் கொடுத்தா போதும். மற்ற வியாபாரிகளே எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருக்கோம். அப்படி செய்யும் பட்சத்தில் தமிழ்நாட்டிலே மிக சிறந்த ஒரு மார்க்கெட் 9.5 ஏக்கராவில் 90 கடைகள், அது லேட்டஸ்ட் திட்டத்தைப்படி சோலார் சிஸ்டம், வாட்டர் கனெக்ஷன் செயல்பாடுகளும் இல்லாம நாங்கள் சொந்த நிலையில செஞ்சு முடிக்கிறோங்கிறதுல இந்த பேப்பர் ஒர்க்குகள் உள்ள காலதாமதங்கள், இந்த மார்க்கெட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மூட்டை எடுத்து ஒரு கேட்ல இருந்து அடுத்த கேட்டுக்கு சும்மனாச்சும் அந்த வண்டி போறதுக்கு 4 மணி நேரம் வேணும். அப்ப என்ன ஆகுதுன்னா விடிய காலையில 300 கிலோமீட்டர் பக்கத்தில் உள்ள ஒரு மார்க்கெட்டுக்கு போய் சேர்றதுக்கு மோர் தென் 12 ஹவர்ஸ் எடுக்குது. இதே நாங்க சொன்ன இடம் அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டது 8 கிலோமீட்டர் வாளையார். அங்கிருந்து 1 வே, எந்த சிக்னலும் இல்லை, இடையாரவும் இல்லை. கொச்சின் போறதுக்கு 3 மணி நேரம் போகுது. அதனால ஃப்ரெஷ்ஷான காய்கறி விநியோகிக்கப்படுற காரணத்தினால அப்பப்போ விவசாயிகள் பொருள் விற்று போகுது, விலை கிடைக்கிது, ஃபாஸ்ட் மூவ்மெண்ட், அதிகபட்சமான பொருள்கள் வரவும் செய்யும், விற்கவும் செய்யும்.